குரல், குரல் இரண்டு இருக்கிறது. வாயிலிருந்து தொண்டையிலிருந்து வருவது குரல், ஒலி. குரல் என்பது எழுதப்பட்ட பாடல்கள். குரல் அதில் ஒரு வித்தியாசம். திருக்குறள், திரு என்றாலே அழகு. தமிழ்நாட்டிலே பல ஊரின் பெயர்களே திரு என்றே தொடங்கும். திருவாரூர், திருத்தணி, திருவேற்காடு, திருநெல்வேலி, திருத்துறைப்பூண்டி என்று அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திரு 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 என்று. சில ஊர்களின் பெயர்கள் அப்படி வராமலும் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கும்பகோணம், மயிலாடுதுறை, தேரிழந்தூர், கொல்லுமாங்குடி, இப்படி சில இடங்கள் அதில் வராமலே போய்விடும். தஞ்சாவூர். அப்படி இந்த திருக்குறள், திரு என்று இந்த குறள் என்று வரும்பொழுது அந்த முதலில் திருவள்ளுவர் தான். அவர் 1330 பாடல்களை அவர் எழுதினார். அதுதான் குறள் என்பது, திருக்குறள். அதில் முக்கியமாக இடம்பெறுவது அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்று சில மூடர்கள், நான் அப்படித்தான் சொல்ல வேண்டும், வீடு என்ற ஒன்றை அவர்கள் சேர்த்துள்ளார்கள். இங்கே வீடு என்பது நாம் வசிக்கக்கூடிய வீடு அல்ல. இறந்த பிறகு ஒருவர் எங்கே செல்வார்? வீடு பேறு அடைந்தார் என்று சொல்வதுதான். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதனால்தான் அப்படி சொல்பவர்கள் மூடர்கள். இந்த திருக்குறளுக்கு புறம்பாக அவர்கள் பேசி வருகின்றனர். அதை விட்டு விடுவோம். அவர்கள் மூடர்கள். மூடர்கள் என்றாலே மூடத்தனமான மூட நம்பிக்கைகளை உடையவர்கள். இந்த அறம், பொருள், இன்பம் இதுதான் நமது வாழ்க்கை. அறம் என்பது தர்மம், பொருள் என்பது நமக்கு தேவையான பொருள்கள், இன்பம். இந்த இரண்டையும் வைத்து நாம் இன்பத்தை பெறுவது, அனுபவிப்பது. இதுதான் அதனுடைய முக்கிய தத்துவமே. அறம், பொருள், இன்பம். ஒருவர் இறந்த பிறகு அவர் எங்கே போவார்? அது எல்லாம் கற்பனை தான். சொர்க்கத்திற்கு போவார், நரகத்திற்கு போவார் என்று அப்படி எதுவுமே இல்லை. போகக்கூடிய ஒரே இடம் இடுகாடு அல்லது சுடுகாடு. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் சொல்வது உண்டு மூடர்கள். நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை தான் நான் எள்ளி இகழ்கிறேன். நல்ல நம்பிக்கைகள் வேண்டும். இப்படி மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடாது. வீட்டை விட்டு புறப்படுகிறோம், ஒரு பூனை வந்து விட்டால் ஐயோ பூனை வந்து விட்டதே, அது கெட்ட சகுனம் என்று போக மாட்டார்கள். இப்படி பல இருக்கிறது. குறிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னேன். எனவே இந்த அறம், பொருள், இன்பம்தான் இன்று பல மொழிகளில் மொழியாக்கம் செய்துள்ளார்கள். இன்று அதை பற்றி எல்லாவற்றையும் படித்தேன். வாழ்க்கை நிலையாமை, எப்படி அரண் எனப்படுவது எது? அவர் இறை என்று சொல்லப்படுவார். வேந்தனை மட்டுமே குறிப்பிடுவார், வேறு யாரையும் குறிக்க மாட்டார். திருக்குறள் ஒரு சமயம் சாராத நூல். எந்த மதத்திற்கும்
படித்தவர்களும் அது பொருந்தும். அதில் உள்ள கருத்துக்கள் தான் எல்லா மதத்திலுமே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓலைச்சுவடியில் எழுதி பிற்காலத்தில் அது ஒரு நூலாக வந்துள்ளது. யாரெல்லாம் திருக்குறள் தெரிந்திருக்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு புரியும். அந்த திருக்குறளில் கூட விளக்கம் கொடுக்கும் பொழுது மடத்தனமாக அவர்கள் எழுதுகின்றனர், சரியான விளக்கம் தருவதில்லை. சிலர் மட்டுமே சரியான விளக்கம் தருகிறார்கள். அதை தேடி அதை புரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு அதனுடைய தன்மை புரியும், இல்லை என்றால் நமக்கு புரியாது. ஏனென்றால் ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் 30 ரூபாய் கொடுத்தால் திருக்குறள் கிடைக்கிறது. அது வெறும் குறள், அதில் வரக்கூடிய பொருள் விளக்கம் அது பொருத்தமாக இல்லை. அதனால்தான் நான் அதை விமர்சிக்கிறேன். அதுக்கு பொருள் வழங்கியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது எதில் சிறந்தது என்று வாசித்து சரியான யார் பொருளை தருகிறார்களோ அதை நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அது வீணாக போய்விடும். அதனால்தான் சில விஷயங்களை என்னால் சரியாக சொல்ல முடிவதில்லை. ஆனால் பொய்யாக அவர்கள் சொல்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். முக்கிய காரணமே இந்த வீடு இல்லை, வீடே இல்லை, பூமிதான் எல்லாமே. இந்த பூமியை தாண்டி எந்த மனிதனும் எந்த உயிரினங்களும் வாழவில்லை. பூமிதான் நமக்கு தாய் நாடு, உலகம். பூமி இல்லை என்றால் வெறும் என்ன சொல்வது, பூமி இல்லை என்றால் அது வெறும் மீதான். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சுமார் 7 மணி 7 நிமிடங்கள் தாண்டி போகிறது. முழுமையாக கேளுங்கள், நிச்சயமாக அதை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள். அதனால்தான் நீங்கள் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் அகரம், பெரவள்ளூர். ஒரு ரவுண்ட் அடித்து விட்டேன். சுமார் ஒரு 3.5 கிலோமீட்டர் நடந்து வந்து விட்டேன். வீட்டிற்கு சென்று விடுவேன்.